போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜ். எதற்காக இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு? தேவப்பிரியன், போக்குவரத்து தொழிலாளர்கள் பொங்கல் நேரத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு ஏற்கனவே வழங்கியிருந்தனர். ஏற்கனவே இது தொடர்பாக போக்குவரத்து துறைக்கு அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அந்த துறையினுடைய செயலாளர் சந்தித்து கடிதமும் வழங்கியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அரசு அவர்களை பேச்சுவார்த்தைக்கானது அழைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 16 சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கடிதம் அளித்திருந்த நிலையில் 16 சங்கங்களையும் தற்பொழுது போக்குவரத்து ஆணையத்தின் மூலமாக தற்போது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி வருகின்ற 27/12/2023 அன்று மாலை 4 மணி அளவில் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல வாரிய கட்டிடத்தில் தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் தனி இணை ஆணையர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என்றும், எனவே தொழிலாளர் தனி இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற உள்ள இந்த பேச்சுவார்த்தைக்கு தொழில் சங்கங்களின் மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் நிர்வாகங்கள் தவறாக கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலை நிறுத்தம் போன்ற நேரடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் பொது அமைதி காத்திடுமாறும் சமரச பேச்சுவார்த்தையின் சுமூக முடிவினை எதிர்நோக்குமாறும் இரு தரப்பிற்கும் அறிவுறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் கோரிக்கை மனுக்கள் அளித்த தொழிற்சங்கங்கள் மற்றும் அனைத்து நிர்வாகங்களும் கலந்து கொண்டு முழு ஒத்துழைப்பினை அளிக்குமாறு தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு அரசானது அழைப்பு விடுத்திருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டிராஜ்.